Oaks approximation method. So northwest corner rowலையும் least costலையும் பண்ணதே தான் நம்ம Oaks approximation methodலையும் பண்ண போறோம். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா இந்த டேபிள்ல வந்து வேல்யூஸ் வந்து செக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. ஸோ இதில் பாருங்க நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் அதை வந்து இந்த இடத்துல அவைலபிலிட்டி அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்பயும் போல் பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிட்ட பிறகு நம்ம டைரெக்டாக மெத்தடாலஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ see here நான் அந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல 200 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 200 எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓவரால் டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ வைஸாக and then column wise. So first வந்து row wise இதில் கம்ப்ளீட்டாக மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் மினிமம் வேல்யூ 11, இதில் செகண்ட் மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். மினிமம் வேல்யூ 13. ஸோ இந்த 11 and 13 இது ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸை இந்த ரோவில் இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் எழுதிடுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ரோக்குமே நம்ம பண்ணணும். ஸோ செகண்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ வந்து 10, இதில் செகண்ட் மினிமம் வேல்யூ வந்து 14. ஸோ 10 - 14 4ன்னு எழுதிக்கிறேன். இதே மாதிரி தேர்ட் ரோ பார்க்குறேன், 21, 24, 13, 10ல் மினிமம் வேல்யூ 10, இதில் செகண்ட் மினிமம் வேல்யூ 13. ஸோ 13 - 10 3ன்னு எழுதிக்கிறேன். இதே மாதிரி நம்ம காலமுக்கும் பண்ணணும். ஸோ இந்த காலமில் பாருங்கள் மினிமம் வேல்யூ 10 அண்ட் தென் செகண்ட் மினிமம் வேல்யூவும் 10. ஸோ நான் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் மினிமம் வேல்யூ 13, செகண்ட் மினிமம் வேல்யூ 14. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ இதில் மினிமம் வேல்யூ 13, செகண்ட் மினிமம் வேல்யூ 18. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ இதே மாதிரி நான் ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு நான் எழுதி வச்சிடறேன். எழுதி வச்சுட்டு இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த வேல்யூவில் எது வந்து ரொம்ப ஹையர் வேல்யூவோ அந்த வேல்யூக்கான காலமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து காலமாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரோவாக கூட இருக்கலாம். இதில் வந்து ஹையர் வேல்யூ 5. ஸோ நான் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இன்னொரு 5 இருக்குது, நீங்கள் இந்த காலம் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 5ல் லோயர் மோஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்குறேன். லோயர் மோஸ்ட் வேல்யூ 11. இந்த 11ல் இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டையுமே செக் பண்ணுறேன். இதில் லோயர் மோஸ்ட் வேல்யூ 200. ஸோ 200 உள்ளே மூவ் பண்ணுறேன். ஓகே, இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரோஸ் அண்ட் காலமில் ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ எது, செகண்ட் மினிமம் வேல்யூ எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுக்குமான மைனஸ், அதாவது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வேல்யூவை நான் சப்ளை அண்ட் டிமாண்டை நோட் பண்ணிட்டே வரேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு அந்த பர்டிகுலர் இந்த செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் சப்ளை அண்ட் டிமாண்டில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூக்கான ரோ அல்லது காலமை நான் செலக்ட் பண்ணிக்கணும். தேர்டு, அந்த பர்டிகுலர் வேல்யூவில் இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டில் எது லோயஸ்ட் வேல்யூவோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து இந்த டிஃப்ரென்ஸ் ஹையஸ்ட்டாக எது வருதோ அந்த பர்டிகுலர் ரோவையோ காலமையோ செலக்ட் பண்ணிக்கிறது. அந்த ரோ அண்ட் காலமில் எது லோயஸ்ட் வேல்யூவோ அதை செலக்ட் பண்ணணும். அடுத்து அதோட கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்டில் எது லோயஸ்ட்டோ அந்த வேல்யூ உள்ளே கொண்டு வரும். ஓகே, ஸோ இப்போது 200 and 250 இதில் இருந்து நம்ம எப்பயும் போல் பண்ணுற மெத்தடில் பண்ணிடலாம். 200, 250. ஸோ இந்த இடத்துல 50ன்னு வரணும் வேல்யூ. ஸோ 50 எழுதிக்கிறேன், இங்கே 200 உள்ளே கொண்டு போயிட்டேன். எப்பயும் போல் நான் இந்த பர்டிகுலர் காலமை delete பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எனக்கு வேல்யூ 13, 18, 24, 17, 14, 13, 14, 10, 10. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி திருப்பி நான் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கவனிங்க, 13, 17, 14, 18, 14, 10 இது எல்லாத்துலேயுமே வந்து இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதில் லோயஸ்ட் வேல்யூ என்ன 13 அண்ட் 14 கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ இதில் லோயஸ்ட் வேல்யூ 10, அடுத்து 14. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 4. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3. இதே மாதிரி டிஃப்ரென்ஸை நோட் பண்ணிவிட்டேன். இந்த டிஃப்ரென்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ 5. ஸோ இந்த காலமில் லோயஸ்ட் வேல்யூ நான் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த 13 வந்து இங்கே இருந்ததுன்னா நான் இங்கே தான் செலக்ட் பண்ணணும். புரியுதா? திஸ் இஸ் நாட் நார்த் வெஸ்ட் கார்னர். நமக்கு டிஃபால்ட்டாக இந்த மெத்தட் படி அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே கார்னர் மோஸ்ட் வேல்யூவாக வருது நமக்கு. ஸோ இங்கே வந்து 5 செலக்ட் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் காலமில் இருக்கக்கூடிய லோயஸ்ட் வேல்யூ எடுக்கணும். அந்த லோயஸ்ட் வேல்யூ 13. ஸோ இந்த 13 செலக்ட் பண்ணுறேன். இந்த 13ல் சப்ளை அண்ட் டிமாண்ட் செக் பண்ணுறேன். ஸோ இதில் லோயஸ்ட் வந்து 50 தான். ஸோ 50 உள்ளே கொண்டு போயிடுறேன். அண்ட் ஹியர் திஸ் ரோ கெட்ஸ் டெலீட்டட். 50 உள்ளே கொண்டு போன பிறகு 225 - 50 நான் பண்ணணும். ஸோ த ஆன்சர் வில் பி 175 ஹியர். ஐ மீன் தி அப்டேட்டட் டிமாண்ட் வில் பி 175. இப்போ என்னோட இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கானது எப்படி இருக்குன்னா 18, 14, 10, 24, 13, 10. ஸோ கவனிங்க, 18, 14, 10, 24, 13, 10.
ஸோ எப்பயும் போல் 175 வேல்யூ அந்த அப்டேட்டட் வேல்யூ, அடுத்து 300 400. இதில் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மேக்ஸிமம். ஸோ இந்த மேக்ஸிமம் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இந்த காலமில் மினிமம் வேல்யூ 18. ஸோ 18 வேல்யூவில் சப்ளை அண்ட் டிமாண்ட் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 175 லோயஸ்ட் வேல்யூ. ஸோ இதை நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். இந்த இடத்துல 300 minus 175 பண்ணணும். ஸோ த ஆன்சர் வில் பி 125. ஓகே, ஸோ இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடிய வேல்யூ 1410 1310. ஸோ 1410 1310. இதில் மறுபடியும் நான் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸில் மேக்ஸிமம் வேல்யூ 4. ஸோ இந்த 4க்கான கரஸ்பாண்டிங் ரோவில் மினிமம் வேல்யூ 10. இந்த 10க்கான கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்டை கம்பேர் பண்ணும்போது 125 வந்து மினிமம் வேல்யூ. ஸோ 125 உள்ளே கொண்டு போயிடுறேன். 250 minus 125 நான் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துக்கிறேன். இந்த கம்ப்ளீட் ரோவை வந்து நம்ம எப்படியும் டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ண பிறகு 1310 275 125 400 வரும். ஸோ இதில் நான் வந்து மினிமம் வேல்யூ பார்ப்பேன். ஸோ 3, இது வந்து 10, இது வந்து 13 தான் எடுத்துப்பேன். எதுவுமே இல்லைன்னா நம்ம ஒன்ஸ் நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம டேரெக்டாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து லோயஸ்ட் வேல்யூ 10ல் வந்து 125 400 கம்பேர் பண்ணுறேன். 125 லோயஸ்ட் வேல்யூ. ஸோ உள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே இன்க்ளூட் பண்ண உடனே 400லேருந்து 125 நான் மைனஸ் பண்ணேன்னா the answer will be 275. ஸோ as we speak இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ the methodology what we have done is correct. ஸோ 13லேருந்து லாஸ்ட்டாக 275 கொடுத்துட்றேன். எப்பயும் போல் இப்போ நம்ம மறுபடியும் டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த டேபிளில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கான சமேஷன் கண்டுபிடிப்போம். இதில் ரொம்ப பர்டிகுலராக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சிங்கிள் ப்ராப்ளமை நீங்கள் 3 மெத்தட்லையும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து 115 வந்ததுன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் the value should be 140 and Oaks approximation மெத்தடில் the value should be 120. தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ நார்த் வெஸ்ட் கார்னரில் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து லீஸ்ட் காஸ்ட்டில் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து ஓக்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் கிடைக்கும். இப்போ நமக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதனால 3 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு. இதில் எது பெஸ்ட் ஃபீசிபிள் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஓக்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான்.